மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பாப்பா, என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க. பஷீர் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருப்பான். அன்வர், உங்க அண்ணன் பிள்ளை சிவகுமாருக்கு விஷம் வச்சு கொண்டு மெட்ராஸ்ல இருக்கிற பெருமாளே என்ன காப்பாத்தப்பா. ஏன் மாப்பிள்ள நின்னுட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஆழ்வார் குறிச்சியில அவ்வளவு பெரிய கோயிலுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, மெட்ராஸ்ல வந்து கோயில உட்காந்து பிச்சை எடுக்கிறானுங்க. பட்டாளத்தாரு மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர்கிட்ட பிச்சை எடுக்கிறாரு, தவசி வடபள்ளியில் இருக்கிற முருகன்கிட்ட பிச்சை எடுக்கிறான், தம்பி பெருமாள்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கான். கோயில்லாம் 1008 பிச்சைக்காரன் இருப்பானுங்க மாப்பிள்ள. அன்னைக்கு தவசி உங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்க கெஞ்சினானல்ல, தம்பி காலை பிடிச்சி கெஞ்சி உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க போங்க மாப்பிள்ள, கண்டுக்காதீங்க, போங்க. தங்கச்சி கூட்டிட்டு போ. பெருமாளே, பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அங்கிள், நான் தான் ஜீவா. நான் தான் ஜான்சி. ஜோதி வீட்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன அம்மா தேடுறீங்களா? அம்மா வீட்ல இருக்காங்க. நாங்க இப்போ நல்லசிவம் அங்கிள் கூட தான் வந்திருக்கோம். அங்கிள், எங்க அம்மா விட்டுட்டு இந்த ஆன்ட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சொல்லுங்க அங்கிள். இப்போ அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள விட்டு போறீங்க? சொல்லுங்க அங்கிள். உலகநாதன், பசங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அங்கிள், எங்க அம்மா விட்டுட்டு இந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அங்கிள். எங்க அம்மா பாவம்ல. அங்கிள், எங்க அம்மா என்ன தப்பு பண்ணினாங்களோ அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா நீங்க அம்மா விட்டு போயிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ். அங்கிள், நீங்க அந்த ஆன்ட்டியை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பதில் சொல்லுங்க உலகநாதன். உங்களால முடியாது. ஏன்னா அண்ணாமலையை நீங்க இன்னும் மறக்கல, மறக்கவும் முடியாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை உலகநாதன். அது நெஞ்சுக்குள்ள ஏற்படுற உணர்வு. அதை ஒரு நிமிஷத்துல உங்களால தூக்கி போட்டுற முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற ஒரு கும்பல் தாங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். உலகநாதன், எனக்கு இந்த சாமி கடவுள் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு இருக்குல்ல, அந்த சாமி சன்னிதானத்துல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அண்ணாமலையை நான் மறந்துட்டேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல நீங்க தயாரா? எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க.
என்னன்னு ஒன்னும் பேசாம போறாரு? கோவிலுக்குள்ள வர வரைக்கும் நம்ம கூட சிரிச்சுட்டு தானே பேசிட்டு வந்தாரு. இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை பேசுறாரு அண்ணே. இவர் மனசுல அண்ணாமலை இன்னும் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப பார்கவி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த டீ கடைக்கார தேவையில்லாம மாப்பிள்ளையை குழப்பி விட்டுட்டான். மாப்பிள்ளையை தனியா யோசிக்க விடாத. நீ போ. இலை சுக்கு காப்பே, அந்த விசால வீட்டுல பிச்சை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்த, அது பிடிக்காம இப்ப அண்ணாமலை வீட்டுல போய் எடுப்பு சோறு தின்னுகிட்டு இருக்க. திங்கிற அந்த விசுவாசத்துக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என் மாப்பிள்ளை கிட்ட குலைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, முதல்ல உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எல்லாம் நீ சேர்த்து வைக்கலாம், சரியா? என்ன இழிக்கிற? ஓ, கோபுரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே உனக்கு சித்தங்கிற நினைப்பு, அப்படிதானே? இங்க பாரு, பெரிய ஞானி சிரிச்சு மழுப்புறாரு. கோமதி, உலகத்திலேயே உன்னதமான உறவு எது தெரியுமாடா? எது? தாயின்ற உறவு. எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரே உறவு. அம்மா உயிரோட தானே இருக்காங்க, உன்னோடைய இருக்காங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு திரியற. ஆனா உங்க அம்மாவுக்கு ஒருவேளை சோறு போட உனக்கு வக்கில்லை. அவங்க யாரோ ஒருத்தர் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு வேலைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எது? எங்க அம்மா அதுதான்டா உங்க அம்மா உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. டேய் டேய், நீங்க அம்மா பாத்தியா? எங்கடா இருக்காங்க அம்மா? எங்க எங்க இருக்காங்க அம்மா? எங்க எங்க அம்மா எங்க? இவ்வளவு பேசுற இல்ல, போ நீயே போய் தேடிக்க. டேய் டேய், எங்க அம்மா எங்க இருக்காங்கடா? எங்கடா பார்த்த? நல்ல சுவா. ஜீவா, ஜான்சி, வாங்க போலாம். டேய் நல்ல சுவா, எங்க அம்மா எங்கடா பார்த்த? டேய் டேய் டேய், நான் உன்னை பேசுனதெல்லாம் தப்பு தான்டா. டேய் எங்க அம்மா எங்கடா? டேய் டேய், எங்க அம்மா எங்கடா? எங்க அம்மா எங்கடா பார்த்த நீ? நல்ல சுவா, நல்ல சுவா, எங்க அம்மா எங்கடா? டேய் நல்ல சுவா, நல்ல சுவா, எங்க அம்மா எங்கடா? அன்வர், ஸ்வீட் சிரோட்டி. ஹலோ, நான் நாச்சியப்பன் பேசுகிறேன். வணக்கம் சார், நான் அன்வர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அன்வர், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என் ஒய்ஃப் அங்கே இருக்கண்ணி ஆஃபீஸுக்கு டெய்லி வராங்களா? அங்கே இருக்கனே தினமும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஒழுங்காக நடந்துக்கிறாங்கல்ல? எல்லா வேலையும் அவங்களே எழுத்து போட்டு செய்கிறாங்க சார். நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து பேசல, அண்ணாமலை வீட்டிலேருந்து பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. சார், இப்போ மார்ச் 31ஆம் தேதி வருது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோம். ஆடிட்டர் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த விஷயமா தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், இந்த சூரியன் பத்திரிக்கையோட பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கதிரேசன் கொடுத்ததா சொன்னீங்க? 1 லட்சமோ 1.25 லட்சமோ நீங்கள் கொடுத்ததா சொன்னதான் எனக்கு ஞாபகம். ஆனால் அங்கே இருக்க நீ வந்து 3 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. எது உண்மைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கை டேலி பண்ணிடலாம் இல்லையா? சார், ஹலோ 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 லைன் கட் ஆகிடுச்சு போல இருக்கு. எங்கேஜ்டாக இருக்கு. நாச்சப்பன் ரொம்ப நல்லவரை ஏமாத்த மாட்டாரு, அது இதுன்னு சொன்னீங்க. இப்ப தெரியுதா? எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான். இல்லை நம்மள நாச்சி அப்பனும் அங்கே இருக்கனையும் நல்லவங்க தான். அவங்களை கெடுக்கிறதே அந்த கோமதி நாயகமும் தமிழரசியும் தான். அந்த படவை எங்கேயும் வந்து தொலைச்சிட்டானா? சனியை முடிச்சவன். சின்ன வயசுலேருந்தே உங்களை பழி வாங்கணும், உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கணும்னு வெறியோட அலையறாமா அவன். ஊர் உலகத்துல எத்தனை லாரிங்க போகுது, அதுல ஒண்ணு இந்த சனியை மேலேறி செத்து தொலையக்கூடாது. என்னமா பேசுறீங்க? அவர் உங்க புள்ள. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா அதுக்காக லாரி மோதி சாவணும் அப்படி சாவணும்னு
என்ன பேசுறீங்க? எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டேன். ஆனா நமக்கு தேவையான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அங்கேற்காண்டி சொல்ற பிரகாரம் 3 லட்சம் ரூபாய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் எல்லா புக்ஸும் பார்த்துட்டேன். இங்கேயும் எதுவும் இல்லை. மனோர் சாரை இன்னொரு தடவை ஆஃபீஸில் பார்க்க சொல்லாமா? ம் சரிலாம். சீக்கிரம் வாடி. அம்மா இந்தாங்கம்மா குங்குமம் எடுத்துக்கோங்க. நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. இந்தாங்க பாட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க பாட்டி. 2 பேர்ட்டேன்னு எடுத்துக்கிறேன். உள்ள ஜோதி இருக்கா, அவளுக்கு கொடுங்க போங்க. அண்ணாமலை, பசங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க உலகநாதன், கோமதி, அந்த பொண்ணு சாந்தி எல்லாரையும் பார்த்தேன். உலகநாதன் கிட்ட பேச்சு கொடுத்தேன். அண்ணாமலை பிரிஞ்சு இப்படி செய்யறது சரியான அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரால் சரியா எந்த பதிலும் சொல்ல முடியல. அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது. எனக்கு என்னவோ அவருக்கு அந்த பொண்ணு சாந்தியை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல பெரிய விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். நிச்சயமா அவர் தன் தவற உணர்ந்து மனசு மாறி உன்னோட வாழ்வார்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே, எதுக்காக அவர்கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுக்குறீங்க? அவரா வந்து என் கூட வாழணும்னு சொன்னா கூட நான் அவர் கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல. இல்ல அண்ணா. அண்ணே, எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு அண்ணே. ஆபீஸ், பிள்ளைங்க. அவர்கிட்ட எல்லாம் இனிமே பேசாதீங்க. தம்பி, அந்த கோமதி நாயகத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. தான் தங்கச்சிய உலகநாதனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக அந்த கொலகார பாவி என்ன வேணாலும் செய்வான். என்னமா செய்வான் கோமதி? அவனால என்ன செய்ய முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா என் உயிர் போகும், அவ்வளவுதானே. பரவாயில்ல, என் உயிரை இழக்க நான் என்னைக்கோ தயாராயிட்டேன். சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சி அண்ணாமலைக்காக நான் உருப்படியா ஒரு நல்ல காரியம் கூட செஞ்சதில்லை. நான் செத்தாதான் என் தங்கச்சி நல்லபடியா வாழ்வானா, அதுக்கும் நான் தயார் தான். சந்தோஷமா சாவமா, என் தங்கச்சி வாழ்வுதான் முக்கியம். இரவினிலாட்டம். அடடா, என்ன மாப்பிள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் கைத்த வச்சு? இது என்ன? ஏய் லூசே, இருட்டல இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. எது ஒண்ணு இல்லையா? அப்புறம் என்ன அவையார் கணக்கா குனிஞ்சிட்டு கிடக்க? மாமா மொர அளவுக்கு மூக்குத்தி குத்தி இருந்தியா, அதை தொலைச்சிட்டியா? அது இருக்கு மாமா. அப்புறம் அந்த வயிறு மூத்து தொலைச்சிட்டியா? அத நீங்க திருடிட்டீங்களே மாமா. எது? அத நீங்க எடுத்துட்டீங்களே மாமா. ஏய், நான் எங்க எடுத்தேன்? நீங்க எடுத்து பத்திரமா வச்சிருக்கீங்க மாமா. இப்ப சொல்லு, என்ன தேடுற? புள்ளப்பூச்சியை தேடுறேன் மாமா. புள்ளப்பூச்சியா? எதுக்கு? புள்ளப்பூச்சிய இந்த வாழைப்பழத்தை வச்சு நேரத்துக்கு கடிச்சு சாப்பிட்டா வயிறு வீங்கி குழந்தை பிறக்கும் மாமா. இந்த எத்தியோப்பிய ஐடியாவை யாரு கொடுத்தது? பார்கவி தான் மாமா. அவ மலையில இருந்து இறங்கி வந்த காட்டு மிராண்டி இல்ல, அதான் அப்படி சொல்லியிருக்கான். நீ இங்க தேடினா புள்ளப்பூச்சி கிடைக்காது, புழுதி குப்பை தான் கிடைக்கும். நீ ஒண்ணு பண்ணு, கிணத்தடியில இருக்கிற வாழை மரம் இல்ல, அந்த சேத்துக்குள்ள கையை விட்டு தேடினா நிறைய கிடைக்கும். போ. சரி மாமா. இரு, சும்மா தேடுனா பூச்சி வராதரா. கிச்சு 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 கத்திக்கிட்டே தேடினா தான் வரும். எப்படி? இப்படி கத்துனா பெருச்சாளி தான் வரும். ஒரு இசைக்கலைஞனுடைய பொண்டாட்டி நீ, நல்லா கத்தி பழகடா. சரி மாமா. கத்து. கீச்சு 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 பாம்பு வரும். மாப்ள டாக்டருக்கு படிச்சவர் இல்ல, அதான் உடம்பு ஆரோக்கியமா வைக்க எக்ஸசைஸ் பண்றீங்க. ஆரோக்கிய வாழ்விலே அழகானது லைஃப் பாய் இருக்கும் இடம் ஆரோக்கியம் இருக்குமே. போற போக்குல நீங்க புரூஸ்லி ஆயிருவீங்க. என்னடா தங்கச்சி, டாக்டர் மாப்பிள்ள ரக்க மாதிரி கை விரிக்கிறத ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தானே சொன்ன
உலகநாதனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, கூடவே இருக்கணும்னு. அதான் அவரே பார்த்துட்டு இருக்கேன். புத்திசாலி பொண்ணாச்சே நீ. சரிண்ணே, தவசி வீட்டுக்கு அம்மா போனாலும் போவாங்கன்னு சொன்னல, பாத்தியா? தேடினியா? தவசி வீட்டுக்கு போனேன். அவன் குடும்பத்தோட பழைய வீட்டுலேருந்து புது வீட்டுக்கு போயிட்டான். அங்கே போய் பார்த்தேன், கள்ளிக்குறையில் விசாரிச்சு பார்த்தேன், எங்கேயுமே அதை காணோம். அது இருக்கிற இடம் அந்த நல்ல சிவத்துக்கு கண்டிப்பாக தெரியுது. கொஞ்ச நாளில் அதை தேடி கண்டுபிடிச்சிடறேன். சரியா? சரிண்ணே. அப்புறம் கோவிலில் குழந்தைங்க கேட்டப்போ ஒரு வார்த்தை பேசாம வந்துட்டாரே, என்னன்னு அது? எனக்கு அவன் செஞ்சது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பயப்படாத, இவன் என் கையை விட்டு எப்படி அண்ணாமலைகிட்ட போயிடுவான்னு நான் பார்த்துட்றேன். கவலைப்படாத. சரி, இப்போ போய் நீ அவங்ககிட்ட நின்று ஒரு மாதிரியாக பேச்சு கொடுத்துக்கிட்டு போ. நீ வேற என்ன, அவர் தான் என்கிட்ட பேசலையே காலையிலேருந்து. அவன் பேசலன்னா பேசலன்னா நமக்கு என்ன? நீ கிட்ட போய் நின்று அழுதுகிட்டே 1 2 3 என்ன போதும், கிளவியை கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு சின்ன ட்ராமா பண்ணிடுறேன். நீ போ. என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நீங்க என்ன தொட்டது உண்மைதானே? ஆமா, இல்லைன்னு சொல்லலையே. என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பண்ணிக்கிறேன்னு சொன்னல, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்போ ஏன் காலையில அண்ணாமலை வளர்க்குற பசங்க என்ன காட்டி இவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டப்போ ஒன்றும் பேசாம வந்துட்டீங்க? சாந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஒண்ணுமே பேசாம நின்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணாமலை இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். டேய், இப்ப எதுக்கு அண்ணாமலை பேச்சு எடுக்கிற? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. இதை பாருங்க, என்னை ஏமாத்தெல்லாம் பார்க்காதீங்க. என்னை ஏமாத்துறீங்க, அப்புறம் என்னால் தாங்கவே முடியாது. நான் ஏதாவது விஷம் மருந்து குடிச்சிட்டு எனக்கு எடுத்தது காரணம் நீங்க தானே சொல்லி நான் செத்து போயிடுவேன். ஏய், என்ன வார்த்தை பேசுற நீ? சும்மா அழாத, யாராவது பாத்திர சொல்றீங்க. காலையில என் கூட பேச கூட இல்லை நீங்க. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன்ல. இப்ப ஏதோ நடந்திருக்கு. இப்ப நான் போய் கிட்ட நின்று என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். கேட்க கூடாத கேட்ட அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டாத்த, ரட்ட கொலை பண்ணிடுவேன். ஒண்ணு என் தங்கச்சியை கொலை பண்ணுவேன், இன்னொன்னு வள்ளியம்மையை கொண்டுருவேன். யோசிக்காம கல்யாணம் முடிவு பண்ணுங்க. இப்ப என்னடி பண்றது? உலகநாதனுக்கு சாந்தி கல்யாணம் கழிக்கணும். கல்யாணம் நடந்தால் அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டு இருக்கும். அமைதியா இரு, அழகா. நம்மள உலகநாதன் வந்திருக்காரு. அதுக்காக போய் எப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தை கேளுங்க. நம்ம இதை பாருங்க, எனக்கும் அவருக்கும் முடிஞ்சு போன கதை. தயவு செஞ்சு அவர்கிட்ட எல்லாம் போய் பேச சொல்லாதீங்க. நம்மள நீங்க தானே சொல்வீங்க, எந்த உறவும் முடிஞ்சு போயிடாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அன்பு பாசம் உறவு தான் நீடிச்சு நிற்கணும். அது அண்ணன் தங்கச்சிக்கு தான் பொருந்துமா, புருஷ பொண்டாடி பொருந்தாதா? போய் எப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தை கேளுங்க. நம்மள இது பாருங்க, எனக்காக நீங்க போய் பேசினாதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பனி மூட்டை விலகி மறுபடியும் ஒன்று சேர முடியும். போய் ஒரு வார்த்தை பேசுங்க. நம்மள உங்க தொல்லை தாங்கலான்னு இருங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? நீங்க ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம். பொம்பளைங்க தாங்க எந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு பொம்பளை வெக்கம் இல்லாம ஒருத்த கூட சுத்திட்டு இருக்கா. பொம்பளை தாங்க நாக்க பிடிங்கிட்டு சாகணும். சாந்தி, ரொம்ப அதிகமா பேசாத. நீ மட்டும் என்னவா இன்னொருத்தி புருஷ கூட சுத்திட்டு இருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் என்ன யோகியமா அவ்வளவு பேச வந்துட்ட? அங்க பாரு, எவன் கூட வந்திருக்கான்னு பாரு. பெரிய பத்தினி மாதிரி பேசுறேன். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சொல்லுது கேளுங்க சார். வேணாம் சார்.
4 பேர் வெடிக்க பார்ப்பாங்க சார். அண்ணாமலை பேச மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் போய் பேசினா ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ எங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறியா? நீ யார் எங்களை ஒன்று சேர்த்து வைக்க? நீ அவளை விட்டு போனாதான் நாங்கள் ஒன்று செய்யறதை பற்றி யோசிக்க முடியும். போய் வேலையை பாரு. நான் விலகி போயிட்டேன்னா அன்வர், என்ன பேசுறீங்க? உங்களை மாதிரி ஒரு நிலையில்லாத ஆளை நம்பி ஒரு நல்ல நட்பை இழக்க சொல்றீங்களா? நான் அவரோட பழகுறது பிடிக்கலன்னா நீங்க போங்க, ஊரை விட்டு போங்க. நீ யாரடி என்ன ஊரை விட்டு போக சொல்றது? வேண்டாம் என்னங்க? வேண்டாம் வேண்டாம். வந்துருங்க. என்ன சார் என்ன சார் அப்படியே போய் வாங்க, நீங்க போங்க. வந்துருங்க. ரவுடி கூட சேர்ந்துட்டு எப்படி நடந்துக்கிறா பாருங்க. வந்துருங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். நம்ம சண்டை போட வேணாம். வாங்க வாங்க வந்துருங்க. கடன் கூட பார்க்காம எப்படி கத்துறா பாருங்க. சாரி. திருப்தி தானே பேச சொன்னீங்களே, திருப்தியான அவமானப்பட்டது. நீ அவளை விட்டு போனாதான் நாங்கள் ஒன்று செய்யறதை பற்றி யோசிக்க முடியும். பின்னாலே வராதியா? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு அப்புறம் எரிச்ச வந்துருமா? சார் என் மேல சொல்றேன்ல சார். சொன்னா கேளுங்க சார். சார் பொலமிட்டே இருக்காதீங்க, அப்புறம் கோவம் வந்துருமாமா. சாரி மேடம், ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொன்னேன். சொல்லாம உள்ள வந்துட்டார் மேடம். நான் தான் அவரை வர சொன்னேன். நீ போ. ஓகே மேடம். வா. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா? ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண நான் வரமாட்டேன். ஏன் எங்க போனாலும் உன் போலீஸ்காரன் புத்தி எப்படி காட்டுற? நீ தானே என்ன பார்க்க வர சொன்ன. அதுக்காக நீ இப்படி தான் சண்டை போடுவியா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. ஏன் அது கொஞ்சம் சிரிச்சிட்டு கேட்டதா என்னவா? மூஞ்சி ஏன் இப்படி குரங்கு மாதிரி வச்சிருக்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நீ பாட்டுக்கு வந்த, எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது தப்பு நடந்துரும், நீ இன்னொருத்தனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் உன் பேச்சு மூச்சே காணுமே. ஒரு ஃபோன் கூட பண்ணல. இல்ல தமிழ், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நானும் உன்னை ஒரு வாரமா பார்க்காம ட்ரைனிங் பீரியட்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நான் உன்னை விட்டு விலகி போயிடுறேன் தமிழ். நான் என்ன தப்பு பண்ணேன் நீ என்னை விட்டு விலகணும்னு சொல்ற? நீ கல்யாணமானவ. அடிக்கடி நம்ம சந்திச்சு பேசுறதும் ரொம்ப தவறு. அதுவும் இல்லாம உனக்கு ஒரு புருஷன் இருக்கான். யாரு? அந்த நல்ல சிவமா? நம்ம பழகுறது அந்த ஆளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? நமக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன சொன்ன? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன். தமிழ், நிஜமா தான் சொல்றியா? இத பாரு, நீ தேவையில்லாம எந்த கற்பனைக்கும் வந்துடாத. நம்ம 2 பேருக்கும் இடையில வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இல்ல தமிழ், நீ பொய் சொல்ற. இந்த மாதிரி கேள்வி கேட்ட என்ன கொல்லாத. நான் சொல்றத நம்பு. நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்ன வந்து பார்த்துட்டு போ. நீ பொய் சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன். சந்தானம், கோமதி வந்துட்டான். அடடடடே, வாங்க இன்ஸ்பெக்டர் தம்பி, எப்ப வந்தீங்க? ஆழ்வார்குறிச்சியில இருந்து இங்க வந்து ரூம் போட்டீங்களா? போட வேண்டியதுதான். இத பாரு, சந்தானம் இப்பதான் என்ன பார்க்க வந்தாரு. நீ அனாவசியமா கயிறு திரிக்க ஆரம்பிச்சிடாத. தப்பு பண்றீங்களா? இல்ல, இதுல கயிறு திரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்கிற. நீங்க பழைய நண்பர்கள் சந்திக்கிறீங்க, காப்பியை குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்றீங்க. அதுல இந்த மாசம் மாசம் உனக்கு சேர வேண்டிய பணம் எடுத்து. இது வேண்டியதுதான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, அன்னைக்கு தவசி பையன் பெருமாள் கோயில்ல வச்சு என் மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது நீ அண்ணாமலையை திருப்பி கூட்டிக்கிட்டு போயிருப்பான்னு சொல்லி சட்டை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீயும் பேசாம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன தமிழரசி இதெல்லாம்? இங்க பாரு, ஏன் தங்கச்சிய நான் உலகநாதன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல தவசி இந்த மாதிரி குட்டையை குழப்பினானா அது நடக்காது. நீ ஒண்ணு பண்ணு, அந்த தவசிக்கு பழைய கணக்கு நோட்டு புத்தகத்தை எல்லாம் கொடுத்து கல்லுக்குறை ஆபீஸ்ல உட்கார வச்சு வெடிய வெடிய கணக்கு எழுதி விட்டுரு. அந்த பையன் வீட்டுக்கே வராம ஏற்பாடு பண்ணிரு. புரியுதா? அதை மீறி அவன் வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்கா, அசாம் பாடுறக்கோ, ஒரியா பாடுறக்கோ, பாகிஸ்தான் பாடுறக்கோ
கல் வாங்குறதுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. இந்த கேப்ல என் தங்கச்சியை நான் உலகனான்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு பிறகு தவசி பையன் இங்க வரட்டும், என் மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சட்டும். வேணும்னா என் மாப்பிள்ளை விருப்பப்பட்டா அண்ணாமலைய வச்சுக்கிட்டுமே. எப்படி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? கிளம்பு. என்ன விரட்டுற? என்ன தமிழரசி இது? சந்தானம் தம்பி அங்க வீட்டுல பார்த்த பிறகு இப்பதான் பாக்குற. நெருங்கிய நண்பர் சந்திச்சு உன்ன பேச வேண்டாமா? பேசணும் தானே, உட்காந்து பேசிக்கிட்டே. சரி தமிழு தமிழு, அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா கேண்டீன்ல ஒரு 4 மசால் தோசை, வள்ளியம்மைக்கு 2 ஆப்பம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்சல் எடுத்துட்டு போயிருவேன். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்களா தம்பி? இந்த லாஜனுடைய சொந்தக்காரன் சாத்தப்பன், அவன் ஜெயில உட்காந்து கலியுருண்டை தின்னுக்கிட்டு இருக்கான். இப்படி திருட்டுத்தனமா வந்து போற ஆளெல்லாம் மசால் தோசையா ஆப்பமா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை பாடத்தில் இதைத்தான் தம்பி விதிங்கிறது. சரியா, அதை விடுங்க. அப்புறம் தமிழரசி என்ன சொல்றா? நல்ல பொண்ணு சார், அழகும் புத்திசாலித்தனமும் நிறைஞ்சவா. ஆனா பாவம், நண்டு சுட்டு நிறைய காவல் வச்ச மாதிரி அந்த சோப்பலாங்கி நல்ல சிவத்தை புருஷனாக்கிட்டாங்க. சரி, உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாம் அப்பப்ப இந்த மாதிரி ரூமை போட்டு டிஸ்கஸ் பண்ணா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்ல கோமதி, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படி என்ன நினைச்சிட்டு தம்பி? நண்பர்கள் பேசுனீங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி, நீங்க என்ன சின்ன பப்பாவா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட வர்றேன், நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். இப்ப எப்படி தமிழுக்கு நீங்க 2வது புருஷனா போக போறீங்களா, இல்ல தமிழ அப்படியே சைடுல அது மாதிரி வச்சுக்க போறீங்களா, இல்ல இந்த மாதிரி ரூமை போட்டு அப்பப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுற போறீங்களா? என்ன நோக்கம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே தம்பி. என்ன சிரிச்சா? மனசு விட்டு ஏதாவது பேசுங்க தம்பி. நீங்க பேசினா தானே என் அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்ல முடியும். சரி, இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்துல உங்களுடைய முகத்துல ஓடுற சிரிப்பை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா? நீங்க அப்பப்ப இந்த மாதிரி ரூமை போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுறலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்படித்தானே? ஐயா, நிஜமாவே நீங்க அப்படி நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் அவளை உயிருக்குயிர நேசிக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆனா அவ தான் ஒரு சமயம் பார்த்தா பணிஞ்சு போற மாதிரி தெரியுது, இன்னொரு சமயம் பார்த்தா முரண்டு பிடிக்கிறா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறா, புருஷங்கிறா. எனக்கு ஒன்னும் புரியல கோமதி. அப்ப தமிழும் இப்ப குழப்பத்தில் இருக்கா? சின்ன பொண்ணு தானே, திடீர்னு முடிவு எடுக்க முடியாம குழம்புறா போல இருக்கு. தம்பி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுங்க, கேக்குறேன். இப்போ உங்களுக்கும் தமிழுக்கும் இடையில இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த நந்தி தான். அதுதான் தம்பி அவளோட புருஷன் நல்ல சிவம். நீங்க அந்த நந்தியை விரட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதை தெளிவா போயிடும். என்ன நான் சொல்றது புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்றது? சப் இன்ஸ்பெக்டர்ல யோசிங்க, கிரிமினலா யோசிங்க தம்பி. அப்போ நல்ல சிவத்தை போட்டு தள்ளிட்டுமா? ஐயோ, இங்க வந்து உட்கார்ற அத்தனை பேருக்குமே புத்தி இது மாதிரி தான் வேலை செய்யுமா? ஏண்டா, ஏற்கனவே ஹோட்டல் இந்த மாதிரி ரூமை போட்டு சாத்தப்ப கொலை பண்ணுவேன்னு சொல்லி தான் இப்ப ஜெயில போய் கலியுருண்டை தின்னுகிட்டு இருக்கான். அதே ரூட்ல நீயும் போறிய தம்பி. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் வெஜிடேரியனா மாதிரி ரொம்ப காலமாச்சு. நான் காந்தி வழியை பின்பற்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன உற்று, நான் பணம் வாங்க வந்தேன், உங்களுக்கு ஐடியா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். நீங்க போடுவீங்களோ போட்டு தள்ளுவீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வரட்டுமா தம்பி? மீண்டும் சந்திப்போம். எப்பா சர்வரு, அந்த மசால் தோசையும் ஏய், உன் பேர் என்ன? பேர் என்ன உன் பேரு? உன் பேர் என்னடா? புசியா? புசி குட்டி, புசி செல்லம், பாபா பாபா புசியம்மா. வாங்க இன்ஸ்பெக்டர். எவ்வளவு தூரம்? திருநெல்வேலியிலேயும் செட்டில் ஆகிறதா கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? ஆமா, அவங்கள யாரு? எல்லாம் நம்ம பசங்க தான். சொல்லுங்க. சரி, உன்னால ஒரு காரியமாகணும். என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே என் மேல 2-3 கேஸ் இருக்கு. ரவுடி சம்மன்னா
கமிஷனர் வேற கண்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. பயப்படாத சேரா, சின்ன வேலை தான். பகலா இங்க வா. பகலா எந்த காரியம்னாலும் தைரியமாக முடிச்சிடுவோம். நம்ம பையன் தான் சார். இன்ஸ்பெக்டர் நம்ம பையன் தான் சார், தைரியமாக கொடுங்க. இவன் பேர் நல்ல சிவம். பேரு வேணாம், என்ன பண்ணுன்னு சொல்லு. தீத்து கட்டணும். காட்டி கொடுக்க மாட்டியே. நீங்களாம் என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிதான் நானே சேரா பார்க்க வந்தேன். சரி, எவ்வளோ பணம் வேணும்? முதல்ல இருக்கிறத கொடு, செட்டில்மெண்ட்டை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அட்ரஸ் எங்க? போட்டோக்கு பின்னாடி எழுதி. மயிலாப்பூர், இது கபாலி ஏரியாச்சே. சரி, பார்த்துக்கிறேன். பார்த்து காரியத்தை முடியும். சேரா, நீ எங்களை ஒன்று சேர்த்து வைக்கீங்க. நீ யார் எங்களை ஒன்று சேர்த்து வைக்க? நீ அவளை விட்டு போனாதான் நாங்கள் ஒன்று செய்யறதை பற்றி யோசிக்க முடியும். போய் வேலையை பாரு. ஏன்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஆஃபீஸ்க்கு போகலையா? ஆஃபீஸ்ல இருந்தம்மா வீட்டுக்கு வரேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லையே. பாப்பா வீட்டில் இல்லையா? வாப்பாவும் பஷீரும் இன்னும் வரல. நர்கிஸ் மாடியில் இருக்கா. ஏன்? எப்படிம்மா வீட்டில் இருக்கீங்க? ஒரு நாள் ஆஃபீஸில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தா இவ்வளோ போர் அடிக்குது. நீங்கள் நாள் முழுக்க வீட்டில் எப்படி இருக்கீங்க? இதை உன் தங்கச்சிக்கிட்ட போய் கேளு. போர் அடிக்கலன்னு சொல்லுவா. ஏன்? ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் எப்போ ஆஃபீஸ்ல இருந்து வருவாரு, அவருக்கு என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படின்னு அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு போர் அடிக்கல. ஆனா நீ யாருக்காக தனியா இருக்க? அதனாலதான் உனக்கு போர் அடிக்குது. நீ யாருக்காக வாழறோம், எதுக்காக வாழறோம்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்காம அண்ணாமலையோட சேர்ந்து சுத்துறதுனாலதான் உன் பாப்பாவுக்கு கோவம் வருது. கல்யாணம் பண்ணிக்கப்பா. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போ, அண்ணாமலையோட சேர்ந்து போ. யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. உன்னையும் தப்பா நினைக்க மாட்டாங்க, அந்த அண்ணாமலையும் தப்பா நினைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாங்க? அண்ணாமலையா இல்ல பத்திரிக்கை ஆபீஸா? சொல்லேப்பா. அம்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. அம்மா கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட சொல்லு. இத பார்க்கண்ணா, கொடைக்கானல்ல உனக்காக பாப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. நீ போய் பொண்ணை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தானா சந்தோஷம் வரும். என்னடா? சரிம்மா, சரி. நீங்க பாப்பா கிட்ட சொல்லி கொடைக்கானல் போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இத உன் வாப்பா இப்ப கேட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இப்பதான் நீ என் புள்ள. இந்த ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அவன் மூஞ்சிய பாரு, மூஞ்சி போனா இருக்க மாதிரி. ஹலோ, நான் அன்வர் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். ஜீவா, அம்மாவை கூப்பிட்டு பேசணும். அம்மா ஃபோன்.
அங்கிள் நலசிவம் அங்கிள் இன்னைக்கு ஈவினிங் எங்களை பீச்சு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன்னு சொன்னார் அங்கிள். இன்னும் வரல அங்கிள். அங்க எங்கேயாவது இருந்தா இங்க வர சொல்லுங்க அங்கிள். சொல்றேம்மா, அம்மாவை கூப்பிடு. இல்ல அங்கிள், நீங்களே வாங்க அங்கிள், நம்ம பீச்சுக்கு போலாம். நலசியம் வருவாரு, கவலைப்படாத. கொஞ்சம் அம்மாவை சீக்கிரம் கூப்பிடுமா. ப்ளீஸ் அங்கிள், நீங்களே வாங்க அங்கிள். சரிக்கா, நான் வரேன். கொஞ்சம் அம்மாவை கூப்பிடுமா ப்ளீஸ். அங்கிள் அங்கிள் வாங்க அங்கிள். வரேன்டாக்கா, நான் வரேன். அம்மா கிட்ட ஃபோன் கொடு. ப்ளீஸ் அங்கிள் வாங்க அங்கிள். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அன்வர் அங்கிள்மா. ஹலோ அண்ணாமலை, நான் ஒரு 10 நாள் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். எங்க அப்பாவோட பிஸ்னஸ் விஷயமா நான் கொடைக்கானல் போறேன். பத்திரிகை நீங்க தான் பார்த்துக்கணும். அம்மா அம்மா அம்மா. 10 நாளா? 10 நாள் ஊருக்கு போறீங்களா? அப்ப பத்திரிக்கை என்ன ஆகுறது? அப்ப பத்திரிக்கையை மூட சொல்றீங்களா? ஏன் அந்த மாதிரி பேசுங்க நம்மள? இது பாருங்க, நீங்க தனியா இருக்க கத்துக்கணும். தனியா இருக்க பழகிக்கங்க நம்மள. நான் ஒரு 10 நாள் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். நீங்க பேசுறது பார்த்தா எதுக்கோ பயந்து ஓடி போற மாதிரி இருக்கு. நான் எதுக்கும் பயந்து ஓடலாம் நம்மள. எங்க அப்பா உடம்பு சரியில்லை. அவர் என்ன கொடைக்கானல் போய் பிசினஸ் பார்த்துக்க சொல்லியிருக்காரு ஒரு 10 நாளைக்கு. நான் அதுக்காக தான் போறேன். அம்மா, உங்க அப்பா பிசினஸ்க்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுல நான் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன பத்திரிக்கை தான் என் மூச்சு, என் கொள்கை, லட்சியம், கனவு. அப்ப அதெல்லாம் பொய்யா? இதை பாருங்க, அன்னைக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வேற. நான் போய் ஆகணும். ஒரு கட்டாய சூழ்நிலை, அவ்வளவுதான். அம்மா வர சொல்லுங்கம்மா. எனக்கு தெரியும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. எனக்கு நல்லா தெரியும். உலகநாதன் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சாதான் மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னாரு. அதனால தானே இப்படி பண்றீங்க. நான் அதுக்காக சொல்ல நம்மள. அது இது பாருங்க, எனக்கு மனசு சரியில்லை. ஓகே, மனசு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க வரீங்களா? அம்மா வர சொல்லுங்க. இருமா, வெளிய போ. போ வெளியே. அண்ணாமலை, அண்ணாமலை, ஏன் ஜீவா கத்துறீங்க? ஏன் இந்த குழந்தை மேல எலிஜிபிள் பண்றீங்க? இதை பாருங்க, குழந்தைங்களை கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். குழந்தைங்களை மட்டும் கோச்சிக்காதீங்க. சரி, நீங்க இங்க வர வேண்டாம். நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஆபீஸ்க்கு வாங்க. சொல்றது கேளுங்க நம்மள. நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். இனிமே இந்த பத்திரிக்கையை நீங்க தான் பார்த்துக்கணும். நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பி கொடைக்கானல் போறேன். நான் ஆஃபீஸ் பக்கம் வரல, நீங்க தான் பார்த்துக்கணும். அண்ணே அண்ணே, அம்மா ஏதோ சொன்னாங்களே, உண்மையா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியாமே, நல்ல யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? இல்லை, நீ அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்னீன்னா உனக்கே வாப்பாவை பற்றி தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. சொல்லு, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் அந்த அங்கிளை காணோம். பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இன்னும் வரலையே. நல்ல சிவமா, ரொம்ப கெட்ட சிவம்.
ஜீவா 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 அம்மா ஜீவா 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 எஸ் சொல்லுங்க. சிஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூ எங்க இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர். நரசிம்மம், என்னாச்சு? ஜீவாக்கு என்னாச்சு? சார், நேற்று ராத்திரி நான் வெளியே போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. குழந்தை ஜீவா கேட்டுக்கிட்டே என்னை பயமுறுத்தணும்னு காத்துட்டு இருந்திருக்கா. நான் கேட்டை திறந்துட்டு உள்ளே வரேன், திடீர்னு ஒருத்தன் என்னை கத்தியால் குத்த வந்தான். எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கை கலப்பாயிடுச்சு. அதை பார்த்து குழந்தை பயந்துட்டான். அவனை பிடிக்க முயற்சி பண்ண, அதுக்குள்ளே ஓடிட்டான். அதை பார்த்து இவன் மயங்கி விழுந்துட்டா. பேச்சு மூச்சு வரல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் ராத்திரி பூரா அவளுக்கு பேச்சே வரல சார். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நரசிம்மம், ராத்திரி நடந்திருக்கு, காலையில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உடனே ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு அண்ணாமலை சொன்னா. அண்ணாமலை? எனக்கு மனசு கேட்கல, அதான் உங்களுக்கு ஃபோன். அண்ணாமலை, ஜீவாக்கு எப்படி இருக்கு? யார் நீங்க? ஏன் பிள்ளைங்களை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? ஆமா, நேத்து ராத்திரி கொடைக்கானல் போறேன்னு சொன்னீங்க. உங்க அப்பாவோட எஸ்டேட்டோ பிசினஸோ பாத்துக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இங்க என்ன பண்றீங்க? எப்படி பேசுறீங்க? நீங்க பேசுனால நானும் அந்த புள்ள மேல எரிஞ்சு விழுந்துட்டேன். அவ வெளியே போய் அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எல்லாம் உங்களாலதான். இது நடந்தது காரணமே நீங்க தான். நான் காரணமா? ஆமா, நீங்க தான் காரணம். இங்க என்ன பண்றீங்க? போங்க, நீங்க போங்க. நான் என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அண்ணாமலை, தெரியாம பேசிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க? ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுனால தான் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், பாசம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி படிச்ச பயந்தாங்கோலி இல்ல. நீங்க போங்க. சரி, நான் பயந்தாங்கோலி இல்லைங்கிறது இன்னும் நாளைக்கு சாவகாசமா பேசிக்கலாம். இப்போ என் குழந்தை ஜீவாக்கு எப்படி இருக்கு? உங்க குழந்தை இல்ல, என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க. ஏதோ கொடைக்கானல் தானே போறீங்க, போங்க. நரசிம்மம், இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன போயிடுவீங்களா? போங்க. இங்க இருக்கீங்க. யாரோட தயவு இல்லாம இந்த பிள்ளைங்களை என்னால காப்பாற்ற முடியும், எனக்கு தெரியும். நீங்க போங்க. இந்த ஆம்பளைங்க எல்லாமே இப்படித்தான், ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட யாரும் பேச முடியாதா நம்மள? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.